இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி நீங்கள் என்ன அது உங்களுக்கு என்ன பேர்? டெலிவரி கொரியர் இல்லைங்களா? ஓகே. அதிலிருந்து வர்ற ஒரு தம்பி எனக்கு ரொம்பவே அடிக்கடி முக்கியமான பார்சல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்து கொடுத்ததுனால அந்த தம்பிக்கு ஒரு சின்ன கிஃப்ட். இது வந்து விலைக்காக இல்லை, நம்ம அந்த தம்பியினுடைய ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எதுனாலும் டக்குன்னு கூப்பிட்டு ரொம்ப பணிவான்பாக பேசுகிறதுனால ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்கு. தம்பி இது நீங்களே பிரிச்சுக்கோங்க. டபுள் எக்ஸல் தானே, கரெக்டாக தானே போட்டிருக்கு? ஆமாம். இந்த இந்த டிஷர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வேணாம் தான் சொன்னேன், நீங்கள் தான். பரவாயில்ல, அது இன்றைக்கி இந்த இதுக்காக நீங்கள் ஞாபகார்த்தமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா முக்கியமான பார்சல் இது எங்களுக்கு. தம்பி உங்களுக்கு என்ன இது போடுவீங்க? இந்த மாதிரி டிஷர்ட் என்ன சைஸ் உங்களுக்கு? எல்லுங்களா? சரி, உங்களுக்கு அடுத்த தடவை நான் இன்றைக்கி தான் நிஜமாக தம்பி இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், டிரைவர் தம்பிகிட்ட கேட்கலையே அப்படின்னு, நீங்களே விட்டீங்க. ஓகேங்க. இது எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப், போட்டு மட்டும் அப்படியே காட்டுறீங்க ஃபிட்டாக இருக்குதான்னு. அது மேலே போடுங்க, ஃபிட்டாக இருக்குதான்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா. ஏன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமான பார்சலுக்கு தான் வருவீங்க. ஓகேங்களா? கலர் நல்லாயிருக்கு. ஓகேங்க. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கலரு. ஆனால் இதில் ஃபுல் ஹேண்டு கிடையாது, ஆஃப் கை போடுவீங்களா? போடுவீங்களா? உங்கள் பேர்? கவின். கவின். நீங்கள் இப்போ தான் புதுசாக நேற்றுக்கு வரல தானே? அடிக்கடி இவர் கூட நீங்கள் தான் வருவீங்களா? சரி, உங்களுக்கு நான் அடுத்த தடவை போட்டு தரேன். எல் சைஸு கரெக்ட். இந்த கலரில் பிளாக்கில் 2 கலரில் இருக்குது. எந்த கலர் வேணும் உங்களுக்கு? பிளாக். சும்மா ஒரு கிஃப்ட் மாதிரி என்கரேஜ் பண்ணுறது தான். அவர் ஃபேஸ் காட்ட வேண்டாம். கரெக்டாக இருக்குங்களா? பெருசாக இருக்குங்களா? ஓகேண்ணா. ஓகே. பின்னாடி சூப்பராக. ஓகே. ஓகேண்ணா. தேங்க்ஸ். ஓகேங்க. ஒரே நிமிஷம், இது மட்டும் நான் காட்டிடுறேன். இது ரொம்ப அழகாக இருக்குது. தங்க என்ன மட்டும் தம்பி உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ராம். ஓகே. இந்த டிஷர்ட்டும் அவங்களும் போட்டு பார்த்துட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் தான். அவங்களுக்கும் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. இன்னொரு தம்பி இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு தடவை நம்ம வாங்கி கொடுக்கணும். ஓகே. இது என்னுடைய ஒரு திருப்திக்காக அந்த தம்பி ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக நமக்கு கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட். ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்சல். திடீர்னு இப்படி வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா இது அமேசானில் தான் நாங்கள் போட்டிருந்தோம். அமேசானில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன டேட்டு கொடுக்குறாங்களோ அந்த டேட்டில் தான் வரும். ஆனால் இது திடீர்னு வந்து டெலிவரி அப்படிங்கிற அந்த ஒரு பார்சல் சர்வீஸ்லேருந்து வந்தது. அந்த தம்பிக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு கிஃப்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு டிஷர்ட் வாங்கி தரேன்னு நேற்றுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன். இந்த பார்சல் இப்போ அந்த தம்பி தான் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு இந்த பார்சல் எனக்கு வந்த சந்தோஷத்தில் அவங்களுக்கு கொடுத்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அது இந்த பார்சல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நான் காட்ட போகிறதில்ல. ஆனால் இந்த பார்சல் வந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப மெமரியாக இருக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அதனால இதை நான் மெமரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நான் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் அந்த தம்பிக்கு நான் டிஷர்ட் வாங்கி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, அதுதான் பெரிய சந்தோஷம் எனக்கு அவங்களுக்கு கொடுத்தது. அதே அளவு சந்தோஷம் இந்த பார்சல் எனக்கு இன்றைக்கி வந்தது. இது எதிர்பாராத ஒரு பெரிய சந்தோஷம் இது. ஏன்னா நாங்கள் இன்னும் எத்தனாம் தேதி மாதிரி போட்டிருந்தது? 21 வர வேண்டியது. இது என்ன தேதி? 19. 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே. அந்த தம்பிக்கு அந்த டிஷர்ட் கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பார்சல் நிச்சயமாக உங்களுக்கு நான் காட்ட முடியாது, காட்ட போகிறது இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ், எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இது. நாங்கள் வந்து பல வருஷமாக இதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம், இப்போ திடீர்னு வந்து இது நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு இப்போ எப்படி நாங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருந்து இப்போ அந்த ஆசைப்பட்டதெல்லாம் இப்போ நிஜமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு இது ஒரு ப்ரூஃபு.
அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு மட்டும்தான். இது என்னென்னு கேட்காதீங்க. நிச்சயமாக இது கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது, பண்ண மாட்டேன். ஆனால் இந்த சந்தோஷம், நான் ஒரு சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகே. அந்த தம்பிக்கு நான் டிஷர்ட் கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஹாப்பினஸில் நான் ஃபீல் பண்ணுறத பற்றி. ஏன்னா ஒரு பெரிய கனவுகள் இப்போ நிஜமாயிட்டே நடந்து சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப தள்ளி தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்படா நம்ம அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நமக்கு நடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு விஷயம். அந்த ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு இருக்குது, எங்கள் ஃபேமிலிக்கே இருக்கும். ஓகே. நிறைய வளரிகிட்டு இருக்குங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. எல்லாமே சந்தோஷத்தில். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் இருங்க. நான் சரியாக நிற்கிறேன் நம்ம. ஓகே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.